விஜய் பார்க்குற தருணம் எப்படி இருக்கு? விஜய் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏற்கனவே நேரில் கிட்ட பார்த்துட்டோம் தளபதியை. இருந்தாலும் மறுபடியும் பார்க்க ரொம்ப ஆர்வத்தோட காலையில் 10 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எப்படியும் 6 மணி ஆகணும் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஆர்வமாக இருக்கும். திருவாரூரில் எப்படின்னா, திருவாரூர் திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டையை உடச்சேரிய தளபதி வந்துக்கிட்டு இருக்காரு. தளபதியை பார்க்க நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். அப்புறம் வந்து எங்கள் தளபதி இங்கே வர்றதுக்கு 26 கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. 26 கட்டுப்பாடுகளுமே 2026ல் அந்த கட்டுப்பாடு வந்து கோட்டையில் உட்கார அமர வைக்கிறதுக்கு கட்டுப்பாடாகவே நாங்கள் நினைக்கிறோம். என்ன 26 கட்டுப்பாடை போட்டு பயந்துட்டீங்களா? பயமாக இருக்கா? இதுக்கு மேலே இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. மீட்டிங் ஈவினிங் பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். எல்லாம் 200 ரூபா காசுக்காக வந்த கூட்டம் இல்லை, இது தானாக சேர்ந்த கூட்டம். எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். இனிமே தான் தெரிய போகுது திருவாரூர் தேரை. இனிமே தான் ரசிகர்லாம் கூட்டமாகாதுன்றாங்க, ஓட்டாகாதுன்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் 200 ரூபா காசு இந்த தாள் மேலே வைக்கிற நம்பிக்கையை வச்சுருங்க. நான் எங்கள் தளபதி முகத்து மேலே வச்சுருக்கோம். எங்களோட பிராண்டே தளபதியோட முகம்தான். அவர் இது மாதிரி பிரச்சாரத்துக்கு வரணுன்னே தேவையில்லை. அவர் முகம் டிவியில் காமிச்சாலே போதும். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க 2026ல். பாருங்கள், நான் இதே நீங்கள் சேனல் என்கிட்ட வந்து பேட்டி எடுப்பீங்க பாருங்கள். கண்டிப்பாக இதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஓட்டா மாறாதுன்னு யாரு சொன்னது? பாருங்க, மாறும். இல்ல, திராவிட கட்சியை தாண்டி என்ன பண்ணிட்டு போறாருன்னு கேக்குறாங்க. திராவிட கட்சி அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க. நம்மள கொள்கைன்னு கேட்கறாங்கல்ல, அவங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க. அவங்க வீட்டை வளர்க்குறது தான் கொள்கையா? அவங்க வீட்டை வளர்க்குறவங்களா? அவங்க ஃபேமிலியா, அவங்க பரம்பரையா அவங்க பரம்பரையை தான் வளர்க்குறாங்க. நம்மள கேட்கறாங்க கொள்கை என்ன கொள்கைன்னு. அவங்க கொள்கை என்ன நல்லா தெரியும். பையனை வளர்க்குறது, பேரனை வளர்க்குறது, ஆட்சிக்கு வந்து அதுதான் அவங்க கொள்கை. நம்மள்ட்ட கேட்குறாங்களே கொள்கைன்னு. அவங்கள ஃபஸ்ட்டு கொள்கைன்னா என்னன்னு சொல்ல சொல்லிட்டு எந்த கமெண்ட்ஸ் போட்டாலும் கொள்கை என்னன்ட்டு. அவங்க கொள்கை என்ன குடும்ப சூரியவம்சம் மாதிரி குடும்ப இதுதான் ஓடிட்டு இருக்கு. அவங்க இது அரசியல், குடும்ப அரசியல். இவங்க வந்து சீமானவர்கள் வந்து விமர்சிக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி விமர்சிச்சாதான் அவர் வெளில தெரிவார். ஏன்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அதனால தளபதியை விமர்சிச்சா மட்டும்தான் அவர் வெளியில தெரிவாரு. அதனால எங்களோட தமிழக வெற்றி கழகத்தையும் எங்க வெற்றி தலைவரையும் அவங்க விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நாங்க வந்து பதில் சொல்ல தேவையே கிடையாது. நன்றிக்கா.